நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதியின் மகனான சூர்யா சேதுபதி ஃபீனிக்ஸ் அப்படின்ற திரைப்படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவில் கதாநாயகனாக அடியெடுத்து வைக்கிறாரு. பிரபல சண்டை பயிற்சியாளரான அனல் அரசு தான் இந்த திரைப்படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ விஜய் சேதுபதியின் மகனான சூர்யா சேதுபதி ஆல்ரெடி நானும் ரவுடி தான் மற்றும் சிந்துபாத் திரைப்படங்களை நடிச்சிருக்காரு. இப்போ முதல் முறையாக ஹீரோவோ ஒரு திரைப்படத்தில் தனியாக களமிறங்குறாரு. இந்த ஃபீனிக்ஸ் திரைப்படத்துக்காக தான் முன்னாடி இருந்த தோற்றத்தை கம்ப்ளீட்டாக மாற்றி பயங்கரமாக ஒர்க் அவுட்லாம் பண்ணி ஃபேஸினுடைய ஸ்ட்ரக்சர்லேருந்து உடம்பு வரைக்கும் பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணி ரெடி பண்ணியிருக்கார் சூர்யா சேதுபதி. அவருடைய டிரான்ஸ்ஃபர்மேஷனை பார்க்கும்போது கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும். ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடம்புக்கு அவர் போட்ட எஃபர்ட்டை கொஞ்சம் பேசும்போது பார்த்து பேசுறதுலையும் போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா இந்த ஃபீனிக்ஸ் திரைப்படத்தினுடைய அறிமுக விழாவில் என் அப்பா வேற நான் வேற என்னை அவரையும் சேர்க்காதீங்க அப்படின்னு சொல்லி அவர் என்னவோ நினச்சி ஒன்று சொல்ல போக அந்த முதல் ப்ரெஸ் மீட்லேருந்தே ரசிகர்கள் அவர் மேலே வெறுப்பை கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அது எப்படி நான் வேற அப்பா வேற நீங்கள் சொல்லலாம்? நீங்கள் அவருடைய மகனாக இருக்கிறதுனால தானே இந்த வாய்ப்பு உங்களுக்கு தேடி வந்திருக்கு. நீங்கள் அவருடைய மகனாக இல்லைனா இந்த வாய்ப்பு உங்களுக்கு எப்படி வந்திருக்கும்? எவ்வளோ பேர் வாய்ப்புக்காக காத்துட்ருக்காங்க. உங்களுக்கு கிடச்சிருக்கும் போது அப்பா வேற நான் வேற என்னை அவரையும் சேர்க்காதீங்க, எனக்காக வந்த வாய்ப்பு நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னு அந்த டைமில் சோஷியல் மீடியாவில் மீம்ஸு ட்ரால்ஸ்னு போட்டு அவரை வச்சு செஞ்சாங்க. அதெல்லாம் தாண்டி இப்போ ஃபீனிக்ஸ் திரைப்படம் ரிலீஸ்க்கு தயாராகிட்டு இருக்கிற நிலையில் அங்கங்கே ப்ரெஸ் மீட்டில் இந்த படம் சம்மந்தப்பட்ட விழாக்களில் அவர் பேசும்போது அப்போ நான் பேசுனது வேற ஒரு அர்த்தத்தில் பேசினா ஆனால் தவறாக எடுத்துக்கொள்ளப்பட்டது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாலுமே கூட இப்போ அடுத்தடுத்து ஃபீனிக்ஸ் சம்மந்தப்பட்ட அதாவது அந்த திரைப்படத்தினுடைய ப்ரொமோஷன் நிகழ்ச்சிகளில் பொது மேடைகளில் அவர் கலந்துக்கும் போது அவருடைய நடை உடை பேச்சு மற்றும் பாவனை இது எல்லாமே ஒரு மாதிரி ரொம்ப திமிர ஆட்டிடியூடாக பண்ணுற மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி அது எல்லாமே சோஷியல் மீடியாவில் வேறு மாதிரி வைரல் ஆகிட்டு இருக்கு. ஏங்க இப்போ தான் முதல் படம் நடிக்கிறாரு, அதுக்குள்ளே ஏன் அவருக்கு அப்படி ஒரு ஆட்டிடியூடு? ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுனா கூட பபுள்கம் மெண்டுக்கிட்டே அதாவது வாயில் சுவிங்கம் போட்டுகிட்டே தான் வந்து எடுக்கிறாரு. என்னதான் நம்ம மக்கள் செல்வனுடைய பையன் அப்படின்னாலுமே கூட அவருக்கு ஹீரோவாக இதுதான முதல் திரைப்படம். அப்படிங்கும்போது அந்த பணிவு அந்த அடக்கம் இருக்கணும் இல்லையா? அது சுத்தமாக இருக்கிற மாதிரியே தெரியலையே. ஒரு மாதிரி பயங்கர ஆட்டிடியூடாக நக்கலாக நடந்துக்கிறார். அவருடைய பாடி லாங்குவேஜே அப்படி தானே இருக்குது அப்படின்னு சொல்லி அது எப்படா ஒருத்தனை பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்குது அப்படின்னு ஒரு ஃபேமஸான மீம் டெம்ப்ளேட் இருக்குல்ல, அதெல்லாம் போட்டு சூர்யா சேதுபதியை வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. அவருடைய அந்த ஃபீனிக்ஸ் திரைப்படம் வருகிற ஜூலை 4ஆம் தேதி தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக இருக்கு. அதனுடைய ரிசல்ட்டை பொறுத்து தான் இதெல்லாம் அப்படியே பாசிட்டிவாக மாறுறதும் இல்லை இதெல்லாம் கம்ப்ளீட்டாக நெகட்டிவாக மாறுறதும் அவருடைய ஜேர்னியை இந்த படத்தினுடைய ரிசல்ட்டை பொறுத்து தான் இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம்.